அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. 2020 எலெக்ஷனுடைய அதிமுகவின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளுடைய அறிக்கை வெளியாயிருக்கு மக்களே. சரி, இப்போ இதில் என்னென்ன சாத்தியமில்லை, எது சரி தவறு அப்படி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற நேற்று வெளியிட்டிருந்தாங்க மக்களே. நேற்று வெளியிட்டதுக்கப்புறம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 வாக்குறுதிகள் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே சொன்னாங்க. 133 வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்குறோம் மக்களே. இதுவரையில் பப்ளிக் ஃபாரமில் அந்த அறிக்கை அப்படிங்கிறது வெளியே வரவே இல்லை. ஏன் வெளியே விடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. பட் என்னென்னால் இதோடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு மட்டும்தான் ஒரு 9-10 பாயிண்ட்ஸ் மட்டும் வெளியிட்டிருந்தாங்களே தவிர முழுமையான 133 பாயிண்ட்ஸ் அடங்கிய அந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறதும் இங்கே நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ரைட், ஒன்று. ரெண்டாவது, அந்த அறிக்கையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் வெளியாச்சு. அந்த 9 பாயிண்ட்லேயும் எல்லாத்தையும் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரைட், அதை ஃபஸ்ட்டு 10 பார்த்துடலாம். அதிமுகவால் எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. சரி, அதை ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்னதான் இவங்க சொன்னாலும் சென்ட்ரலை பொறுத்தளவுக்கு 2 கட்சி தான் பிரதான கட்சிகள். ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். இப்போ பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்குது. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ ஸ்டேட்டில் போட்டி போடக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்ற முடியாதா அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், மாநில கட்சிகள், சென்ட்ரலில் அதாவது உங்களுக்கு இந்திய தேசிய கட்சிகள் கூட எந்த கட்சி கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான் இவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேறாதா அப்படிங்கிறதை மக்கள் ஏற்றுக்க புரிஞ்சுக்கவும் முடியும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே, இப்போ இவங்க வலியுறுத்துவோன்னு சொல்கிறாங்க. இந்த வலியுறுத்துகிற விஷயத்தை எப்படி செய்ய முடியும், அவங்களால செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் டேக் லைக் திஸ். எலெக்ஷன் முடியுது. தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் ஒரு 5 தொகுதி சப்போஸ் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாமே. ஏடிஎம்கே வின் பண்ணிட்டாங்க. அந்த 5 எம்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு இவங்களுடைய வாக்குறுதிகளில் ஏதாவது ஒரு வாக்குறுதியை இவங்க வெளியே பார்லிமெண்ட்டில் சொல்லி அவங்க இதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இதுவரை சொல்லாத விஷயம் எதாக இருக்கான்னு பார்த்தால், ஓகே ரைட், லெட்ஸ் டேக் லைக் திஸ். பெண்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கிறத திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இவங்க வாக்குறுதிகளில் பெண்களுடைய உரிமை தொகை மாதம் 3000 ரூபாய் தரணுன்ட்டு வலியுறுத்துவோன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா. இப்போ இதை போய் அங்கே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது சென்ட்ரலில் என்ன ஆட்சி இருக்குதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக போய் இந்த 3000 ரூபாய் வலியுறுத்துகிறப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதனை ஏற்றுக்கொண்டு 3000 ரூபாயை இங்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்தியா பூரா. அப்போது அந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும்? அதிமுகவுக்கு போய் சேரும். அப்போது அதிமுகவுக்கு போய் சேர்ந்ததுன்னா அதிமுக என்ன மாறுதட்டிப்பாங்க? பாருங்கப்பா, நாங்கள் தான் பேசி வாங்கி கொடுத்துக்கோன்னு மாறுதட்டிப்பாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு அது அகெயின்ஸ்டாக அமைஞ்சிடும், விச் இஸ் அலையன்ஸ் வித் தி காங்கிரஸ். அப்போ என்ன செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்போது திமுகன்னு சொல்கிறாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறத இந்தியா முழுக்க நாங்கள் செயல்படுத்த பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ அதனை சப்போஸ் காங்கிரஸ் வின் வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு வருவாங்களா? கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுடைய ஓன் கட்சி கூட்டணி கட்சி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு சென்ட்ரலில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சிக்கு பாராக இருக்கக்கூடிய அலையன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி மாநிலத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நிறைவேற்றி நல்ல பேர் வாங்கி பார்ப்பாங்களே தவிர, உங்களுக்கு ஸ்டேட்டில் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கோரிக்கையை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி அவங்களுக்கு எழுந்து வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சான்ஸ் வாய்ப்பே இல்லை, பண்ண மாட்டாங்க. ஓகே, லெட்ஸ் டேக் இன் அதர் ஆங்கிள். லெட்ஸ் டேக் சப்போஸ் பிஜேபி இஸ் தேர், சென்ட்ரல் வச்சுக்கோங்களேன். பிஜேபி கிட்டே அவங்க முறையிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி பண்ணுங்க முறையிடாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பிஜேபி என்ன சொல்லுவாங்கனால், நான் அதை நிறைவேற்றி உனக்கு நான் ஸ்டேட்டில் நான் வந்து பேர் வாங்கி கொடுக்கணுமா, நான் வாங்கி தர மாட்டேன். ஏன்னால் பிஜேபி இங்கே வந்து தனியாக நிற்கிறாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நான் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சால் நீ வந்து என் கூட கூட்டணி சேர்ந்துக்கோம்பாங்க. எவ்வளோ வந்து சேர்ந்துக்கோ, அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார், நீ துணைத் தலைவராக இருந்துக்கோ, கூட்டணி ஃபார்மேஷனில் வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இதை இவர்கள் இன்று வரை செய்யாததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. தனியாக நம்ம வீடியோ பேசலாம் மக்களே. அப்போது அதிமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே இவர்கள் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், சென்ட்ரலில் எந்த கட்சி வின் பண்ணாலுமே இவங்க நிறைவேற்றுறது கஷ்டம்தான். நிறைவேற்ற முடியாது, வலியுறுத்தலாம். சரி, வலியுறுத்துகிறாங்கப்பா, வலியுறுத்துகிற விஷயத்தை அப்படியே அவர்கள் செய்து முடிப்பார்களா சென்ட்ரல் அப்படிங்கிறத செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் நாங்கள் வலியுறுத்தணும், சென்ட்ரலில் உள்ளவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பிரச்சனை கொடுப்பாங்க. இதான் அவங்க அதிகபட்சம் பண்ண முடிகிற ஒரு விஷயமாக இருக்க முடியும் மக்களே. ஸோ இப்படி தான் அதிமுகவின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா அப்படின்னு கேட்டால் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நிறைவேற்றப்படாமல் போகும், நிராகரிக்கப்படும். அதை பற்றி உள்ள பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசாமல் இருந்தால் அதை வச்சு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. பாருங்கள், நாங்கள் இவ்வளோ வலியுறுத்தணும், அவங்க வந்து சென்ட்ரலில் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வலியுறுத்துவாங்க. அதன் அடிப்படையில் கட்டப்பேர் ஏற்படுத்துவாங்கன்றது தான் இங்கே வந்து ஒரு பிரதானமான விஷயமா இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியம் பார்த்திங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் எம்பிகள் வின் பண்ண வேண்டும். வின் பண்ணால் தான் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அவங்க போராடிட்டு இருப்பாங்க, நம்ம பார்க்க முடியுது. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் மக்களே. ஏனால் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எதிர்த்து வெளியே வந்து தனியாக நிற்கிறாங்க. தனியாக நிற்கிறது அப்படிங்கிறது அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் இதில் பேர் கிடைக்கும். ஊசி கூட வின் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னால் இட் பிகம்ஸ் அகெயின் எ செட்பேக் ஃபார் ஏடிஎம்கே. ஸோ இது நடக்காமல் இருக்க அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்ற பார்த்துடலாம். இப்போது இவங்களுடைய வாக்குறுதியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 9 வாக்குறுதி தான் இப்போ வெளியாகிருக்க பக்கம் ஃபஸ்ட்டு நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு. விவசாயிகளுக்கு ₹5000 மாத ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்துவோம். அதான் நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் வலியுறுத்துவோம் அப்படின்னே போட்டிருக்காங்களே தவிர நிறைவேற்றோம்னு வார்த்தை போடவே இல்லை. அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க, தெளிவாக இருக்காங்க. சரி, விவசாயிகளுக்கு ₹5000 மாதம் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்துவோம். இப்போ இந்த விவசாயிகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வரையறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னால் 2 ஏக்கர் வச்சுருப்பான், அவரும் விவசாயி தான். 10 ஏக்கரும் விவசாயி தான். பிக் லேண்ட்லார்ட்ஸ் 100 ஏக்கர் வச்சுருப்பாங்க, அவங்களும் விவசாயிகள் தான். ஸோ விவசாயிகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வரையறைப்படுத்துகிறீங்க அப்படின்ற கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிறத பற்றி இங்கே விவரிச்சிருக்க மாட்டாங்க மக்களே. அதான் மிக மிக முக்கியம். கண்டிஷன் சப்ளை யாருக்கு அந்த 5000 வலியுறுத்த வேண்டும்? 1 ஏக்கர் வச்சுருக்கவருக்கா, இல்லை கூலி தொழிலாளி விவசாயிக்கா, இல்லை 2 ஏக்கரும் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கா அப்படிங்கிறத பற்றி இவங்க விவரிக்கலை. ஒரு விஷயம் செய்யலாம், 1 ஏக்கர் இல்லை 1 ஏக்கருக்கும் கம்மியாக உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த மாதம் ₹5000 ஓய்வூதியம் அப்படிங்கிறது நல்ல திட்டமாகத்தான் இருக்கும். மற்றபடி 1 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காங்கன்னா அவங்க பணக்காரங்க தான். ஸோ தே பிகம்ஸ் பணக்காரங்க சொல்ல முடியாது, தே பிகம்ஸ் அ மிடில் கிளாஸ் விவசாயி. ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே. லெட்ஸ் டேக் 5 ஏக்கர்ஸ். ஸோ 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க லேண்டு. இந்த 5 ஏக்கரும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னால் தே ஆர் மிடில் கிளாஸ் விவசாயிகள். ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்குது, 20 ஏக்கர்லாம் வச்சுருக்காங்கன்னா தே பிகம்ஸ் அப்பர் மிடில் கிளாஸ் விவசாயிகள். ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னா பணக்கார விவசாயிகள். ஸோ இந்த விவசாயிகள் திட்டம் அப்படிங்கிறது எந்த விவசாயிகளுக்கு வருது? லோவர் மிடில் கிளாஸ் விவசாயிகளா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஸோ 1 ஏக்கர் இல்லை 1 ஏக்கருக்கும் கம்மியாக உள்ளவங்க அவங்க என்ன பெருசாக அறுவடை பண்ணுற முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களே வந்து உள்ள வேலை பார்த்துட்ருப்பாங்க. வெளியே இருந்து ஸ்டாஃப் அப்படின்றது, வெளியே உள்ள கூலி ஆட்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் எடுத்துப்பாங்க அதிகபட்சம், அவ்வளோதான். அது கூலியோடு கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்குத்தான் கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிறதை போட்டு மாதம் 5000 ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அப்படின்னால் வெல் அண்ட் குட். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த காட்டில் வேலை பார்க்குற எங்கள் கூலிக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி கேட்பார்கள். ஸோ இவங்களுக்கு அது நூல்நிலை வேலைவாய்ப்பு இருக்குன்ற அடுத்த வார்த்தை பேசுவாங்க. பட் ஸ்டில் அந்த கூலி விவசாயிகளுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இல்லை எந்த விவசாயம் காசு தர போகிறீங்க அப்படிங்கிற க்ரைட்டீரியா இங்கே வந்து மென்ஷன் பண்ணப்படவே இல்லை மக்களே. ஸோ அந்த க்ரைட்டீரியா வந்து மென்ஷன் பண்ண வேண்டும்ன்றதை நம்ம இன்னும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். அடுத்தது, ஏழை குடும்பத் தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை 3000 வழங்க வலியுறுத்துவோம். அகெயின் ஏழை குடும்பத் தலைவிகள், இப்போது
மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஐ திங்க் 1 கோடி ப்ளஸ் மகளிர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு இது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மக்களே லிஸ்ட்லாம் தெரில, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பெண்கள் எல்லாருமே ஏழைகள் இல்லை ஏழைகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். என்னென்னால் ஹஸ்பண்டு பேரில் எல்லா விதமான இதுவும் இருக்கும். ஓனர்ஸாக இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, வாடகை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க வீட்டெலாம். ஆனால் அந்த பெண் பேரில் ஒன்றுமே இருக்காதுனால் அப்போ அந்த பெண் மகளிர் உரிமை தொகைக்கு அவங்க ஷீ இஸ் கெய்னிங், அவங்க வாங்கிட்டு இருக்காங்க பணம். எந்த அடிப்படையில் வாங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது நமக்கு தெரிந்த இடத்துலேயே மக்களே ஒரு ஃப்ளாட்டு ஓனருடைய ஒய்ஃப் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, மிடில் கிளாஸ் பெண்மணிக்கு உரிமை தொகை கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக உரிமை தொகை கொடுக்கப்படவில்லை. ஸோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதை இன்னும் ஸ்குட்டனைஸ் செய்யப்பட வேண்டும். ஸ்ட்ராங் ஸ்குட்டனைசேஷன் இல்லை அப்படின்னால் இங்கே பல பெண்களுக்கு கணவனுக்கு நிறைய சொத்து இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. ஃபினான்ஷியல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்போ இவங்க போட்டிருக்க விஷயம் நல்ல விஷயம். ஏழை குடும்ப தலைவிகளுக்கு ஓகே அண்ட் வாட் க்ரைட்டீரியா ஏழை குடும்பத்தை எப்படி நீங்கள் வர்ணிக்கிறீங்க, எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் முன்வைக்கணும். ஸோ ஏழை குடும்ப தலைவி அப்படிங்கிறத எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க, எப்படி அவங்க ஏழைன்னு சொல்கிறீங்க? ஸோ வருட வருமானம் இவ்வளோ கம்மியாக இருக்கா, இல்லை வருமானமே இல்லையா? இப்போது நம்ம சொன்ன அந்த பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு வருமானமே கிடையாது. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பேரில் இருக்கக்கூடிய 12-13 ஃப்ளாட்டுக்கு நல்ல வாடகை வருது. அப்போது இவங்க ஏழையா பணக்கார குடும்ப தலைவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதனை ஸ்குட்டினிட்டி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், ஒரு மிகப்பெரிய விஷயம் கொண்டு வரப்பட வேண்டும் மக்களே. ஆனால் இந்த ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான். ஒரு 3000 ரூபாய் வழங்குறது அப்படிங்கிற திட்டம். பட் இந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸஸ்க்கு மேலே போகிறப்போ அங்கே தப்பு அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு லிமிட். ஃப்ரீபீஸ் அதிகமாக போகுது, 3000 ரூபாய் வரைக்கும் போகுதுனால் நீங்கள் 3000 ரூபாயில் ஒரு வாடகை கொடுக்குற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா 3000க்கு வீட்டு வாடகைலாம் கிடைக்குது. ஸோ இப்போ ஃப்ரீபீஸ் அதிகமாக தப்புகள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. இது திட்டம் வைஸ் ஓகேனாலும் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ், லிட்டில் பிட் ஹியூஜ் அமௌண்ட்னு பார்க்க முடியுது மக்களே. ஏன்னால் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்களில் 3000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கியும் கொஞ்சம் பணம் மிச்சமாக இருக்கும். 2000 ரூபா போதுமானதாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்கள், 4 பேர் உள்ள குடும்பங்களில் மளிகை சாமான் வாங்குறதுக்கு மாதம் பூரா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃப்ரீபீஸ் அதிகமாக சேர அங்கே தப்பு அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. அடுத்தது, முதல்வரின் ஒப்புதலோடு ஆளுநரை நியமிக்க வலியுறுத்துவோம். இது கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்தை மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க மக்களே. அந்த ஆர்.என். ரவி அப்படிங்கிற அந்த கவர்னர் பண்ண அந்த ஒரு வேலையால் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு அந்த விஷயம். ஸோ கவர்னர் அப்படிங்கிறவரை முதல்வர் ஒப்புதலோடு போட வேண்டும் சொல்லி விஷயம் ஆரம்பிச்சு. பட் முதல்வர் ஒப்புதலோடு போட முடியாது. ஏன்னால் முதலமைச்சர்கள் இல்லை அமைச்சர்கள் ஏதாவது கான்ஸ்டியூஷனல் மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆளுநர் இருக்கார். பட் இங்கே ஒப்புதலோடு போடுறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமாக பாதையாகவும் இருக்காது. கான்ஸ்டியூஷனல் வைஸே தப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும். அது பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஆனால் வரக்கூடிய ஆளுநர்கள் ஆர்.என். ரவி மாதிரி இல்லாமல் அவங்க ரைட்ஸ் என்ன, அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்ச ஆளாக போடுறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதனை சுப்ரீம் கோர்ட்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அதை கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது நல்ல விஷயமாக இருக்கும் மக்களே. இதை நல்ல வலியுறுத்தலாக இருக்கும். அடுத்தது, 100 நாள் வேலை திட்டத்தில் தினமும் 450 ரூபாய் ஊதியமும் 150 நாட்களுக்கு வேலை நாட்களை அதிகரிக்க வலியுறுத்துவோம். இது கம்ப்ளீட்லி ஹம்பக். நம்ம அடுத்து பற்றி பேசியிருக்கோம் மக்களே. ஆக்சுவலாக 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்கள் சோம்பேறியாக சும்மா தண்டத்துக்குன்னு காலைல வர்றது, ஃபோட்டோக்கு போஸ்ட் தர்றது, அப்புறம் போய் மரத்தில் கீழே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது. முன்னாடி நடந்த சீரியல்லாம் இப்போ வீடியோவில் வந்திருக்கும். சீரியல் பார்த்து உட்காந்துருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே பெண்கள் மரத்தில் உட்காந்துக்கிட்டு கீழே யூடியூப்பில். லஞ்சு முடியாமல் தூங்குவாங்க, நேரம் படுத்துட்டு தூங்கி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எழுந்திரிச்சு ஈவினிங் 4 மணிக்கு திரும்ப ஃபோட்டோ ஷூட் இருக்கும். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க.
இப்போ இந்த மாதிரியான நூலக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இவ்வளவு ஹம்பக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாருங்கள், ஏழை விவசாயிகள். அந்த மாதிரி ஏழை விவசாயிகளுக்கும் எந்த விவசாயிகளுக்குமே ஆள் கிடைக்க மாட்டான் வேலை பார்க்குறதுக்கு. அவன் என்னங்கிறான், நான் உங்ககிட்ட வந்தால் நான் வேலை பார்த்து சம்பளம் கொடுப்பேன், ஏன்னா வேலை பார்க்காம நான் வாங்கிட்டு போயிடுவேன், 100 நாளைக்கு நிம்மதியாக வாங்கிட்டு போயிடுவேன், நான் ஏன் அவங்க கஷ்டப்பட மாட்டேன்னு கேட்குறான். ஸோ இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கிறது. இதை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஸ்க்ரூட்டினி பண்ணணுன்றதையும் பார்க்கணும் அரசாங்கம். இது யாரும் தொட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தொட்டால் வாக்கு வங்கி போயிடும். அப்போது அட்லீஸ்ட் இந்த 150 நாள்னு கொண்டு வரீங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறதையே 45 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வாங்க, தயவுசெய்து கொண்டு வாங்க. ஏன்னால் அப்படி பண்ணலனால் போக 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 என்ன ஆகுனா, ஒருத்தர் 100 நாள் போட்டான், இப்போ 150ங்கிறாங்க. இது திமுக இதே வார்த்தையை போட்டிருக்கு, 150ன்றாங்க. அடுத்து 5 இயர்ஸ் ஆகும் 200ன்பாங்க, அடுத்து இன்னும் 5 இயர்ஸ் ஆகும் 250 நாள்பாங்க. 250 நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 450 ரூபா கொடுத்தீங்க, 500 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பணக்கார ஆளாயிடுவோம். யாரும் வரமாட்டாங்க கூலி வேலை பார்க்குறதுக்கும் விவசாயத்தை பார்க்குறதுக்கும். யோசிச்சு பாருங்கள் மக்களே, 250 நாள், 250 நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 500 ரூபா வச்சுக்கோங்களேன், என்ன அமௌண்ட்டுக்கு போகுது பாருங்கள், ரேட்டு வருஷத்துக்கு போகுது பாருங்கள். 250 × 500 1,25,000 வருது. ஸோ ₹1,25,000 ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் கிடைக்குதுனால், ஒரு குடும்பத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிடுவாங்க கூலிக்கு வேலை, அந்த வேலைக்கு போவாங்க நூலக வேலை பத்திரத்துக்கு. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 lakhs, இட் இஸ் வெரி ஹியூஜ். அப்போ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் சும்மா உட்காந்து காசை வாங்கிட்டுருங்க அப்படின்னு ஃப்ரீபி மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடும்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ரூட்டினி பண்ண வேண்டியது இருக்குது மக்கள் நூலக வேலை திட்டத்தை. அதில் வந்து நீங்கள் ஒரு இஃப் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் விவசாயம் காக்கப்படும் அப்படிங்கிறதுல நோ டவுட். அடுத்தது, தமிழ்நாட்டிற்கான மத்திய அரசு வழங்கும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வலியுறுத்துவோம். இது வந்து தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான். தமிழ்நாட்டிலேருந்து ₹1 ஜிஎஸ்டி வாங்குறாங்க, ஜிஎஸ்டி கொடுக்கப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குனால் அதில் வந்து 29 பைசா திருப்பி தராங்க நமக்கு, மீதி 71 பைசா யூபிக்கும் மத்திய பிரதேசக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் ₹1க்கு ₹1 தர வேண்டாங்க, அட்லீஸ்ட் 70 பைசா கொடுங்க அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க தமிழ்நாட்டு நிதியமைச்சர்கள்லாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அப்போ நிதி அதிகரிக்கும் போது திட்டங்கள் அதிகரிக்கிறப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனை ஒரு லிமிட்டேஷன்ஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும், ஒரு ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதையும் நல்ல விஷயம் தான் மக்களே. இது நல்ல திட்டம். ஆக்சுவலாக ரயில் பயணத்தில் முதியோருக்கு 50% கட்டண சலுகை வழங்க வலியுறுத்தும். இது இருந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வந்து ரயில்வேஸ்ன்றது இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னால் நானே என் குடும்பத்துக்குள்ளே வாங்கியிருக்கிறேன் ரயில்வே டிக்கெட்டில். பட் இப்போ அது இல்லை. ஏன்னா 60 இயர்ஸ் கடந்தவங்க கேட்பாங்க, கவுண்டரில் கேட்பாங்க, ஆமாம் 50% கொடுப்பாங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிறது வேதனையான விஷயந்தான். இப்போ அது மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணுறன்றது நல்ல விஷயமா இருக்கும் மக்களே. நல்ல திட்டம் இது ஆக்சுவலாக. அடுத்தது, விவசாயிகளுக்கான உதவித்தொகையை 12,000 உயர்த்தி வழங்க வலியுறுத்துவோம். ஓகே, அகெயின் விவசாயிகள், எந்த விவசாயிகள் இந்த கேள்வி இருக்கிறது. விவசாயிகளுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னால் அது யாருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். 100 ஏக்கர் வச்சுருக்க விவசாயி தான். எடப்பாடி பழனிசாமி விவசாயம் சொல்கிறார். எத்தனை ஏக்கர் வச்சுருக்காரு அவர்? 100 ஏக்கர் வச்சுருப்பாரா? அப்போ அவருக்கு இந்த திட்டம் வந்து சரியாக இருக்குமா? அவர் ஃபார்ச்சுனர் காரில் போயிட்டுருக்காரு, BMW காரில் போயிட்டுருக்காரு. ஸோ BMW, ஆடி, ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கவங்களும் விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் எந்த விவசாயிகளுக்கு அப்படிங்கிறதே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணப்பட வேண்டும். அப்போ தான் திட்டம் வந்து சரியான நபர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். ஏன்னால் திட்டங்கள் பலது, எந்த கட்சி வந்தாலும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் திட்டங்கள் சூப்பராக போடுறாங்க மக்களே. ஆனால் திட்டங்கள் கரெக்டான நபர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி. திட்டங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம நல்லது பண்ணியிருக்கோம்னு நினச்சிக்க கூடாது. அரசியல்வாதிகள், தலைவர்கள், முக்கியமாக அமைச்சர்கள் திட்டங்கள் திட்டமாக தான் போடுறாங்க. ஆனால் நல்ல திட்டங்கள் எப்படி போய் சேரலையான்றது தான் நடுவில் பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதனை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே நம்மளுடைய நாட்டில் வந்து பல விரயமாகிற அமௌண்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது மக்களே. அடுத்தது,
நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 5000, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 6000 என விலை நிர்ணயம் செய்திட வலியுறுத்துவோம். சூப்பரான பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏனால் இன்றைக்கி தேதியில் பார்த்தா கரும்பு குவிண்டாலுக்கு முக ஸ்டாலின் சொன்னார், கரும்பு குவிண்டாலுக்கு 4000 ரூபாய் கொடுக்க நாங்கள் செய்கிறோன்னு போன ஆட்சியர் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் வாக்குறுதியாக கொடுத்துருந்தார் 2021. இப்போ வரைக்கும் கோடு கடலூர் சம்பேர் அங்கெல்லாம் கரும்பு குவிண்டாலுக்கு 2800 தான் கொடுத்துட்ருக்குறாங்க. 2800 கொடுத்துட்ருக்குறாங்க. அவர் 4000 தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு முக ஸ்டாலின். பட் நிறைவேற்றப்படவே இல்லை. இப்போ இவர் 6000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறது சூப்பரான விஷயந்தான். 6000 வேண்டாம், 4000 கொடுத்தா கூட சூப்பர். 2800 குவிண்டால் கொடுத்துட்ருக்குறாங்க. 2800 எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆலைகளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆலைகளுக்கு கரும்பு போயிட்டு அங்கேருந்து அது மெஷினில் இப்போ ஆலைகளை வந்து இவங்களே வந்து ஒரு கூட்டுறவு வச்சுருக்காங்க. அந்த கூட்டுறவு மூலியமாக ஆலைகள் வந்து அதை சர்க்கரையாக மாற்றுவாங்க. ஃப்ரம் தேர் த சுகர் கோஸ் டு த எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இதனை குவிண்டாலுக்கு 2800 கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அது 4000 தரேன்னு சொன்னாங்க முக ஸ்டாலின் அரசில் 2021. பட் கொடுக்கப்படவே இல்லை இதுவரை. அது 4000 மாற்றினாவது நல்ல அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க விவசாயிகள். இப்போ ஒரு 6000 அப்படின்னு சொல்கிறாரு. 6000 இட்ஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட், நல்ல அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் தரலாம் கூட, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 4000-4000 கிடச்சா கூட சூப்பர் அமௌண்ட் மக்களே. அதை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னால் சக்கரை விலையை கம்பேர் பண்ணுறப்போ விவசாயியுடைய கரும்பு குவிண்டால் கொள்முதல் விலைன்றது ரொம்ப 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 கம்மி தான். அதனை கொஞ்சம் உயர்த்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விவசாயி பலனடைவான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்டர்மீடியட் புரோக்கர்ஸை கட் பண்ண பாருங்கள், பிட்வீன் தி டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தி ரிட்டைலர். புரோக்கர்ஸை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் இங்கே விவசாயிகள் கொடுங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த விதத்தில் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வலியுறுத்தல் மக்களே. அடுத்தது, வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்களுக்கு பஞ்சப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்துவோம். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது இங்கே முக்கிய மக்களே. ஏன்னா பஞ்சப்படி அப்படிங்கிறது வந்து டி அலவன்ஸ். ஸோ அந்த படி அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்க போகிறாங்க, எந்த லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் நல்ல கான்டென்ட் இது. ஏன்னா விலைவாசி உயர உயர ஓய்வூதியம் உயர வேண்டும். இல்லைனா அவங்களுக்கு ஓய்வூதியன்றது அர்த்தமே இல்லாமல் போயிடுன்றது வெரி குட் பாயிண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சம் இந்த ஒரு திட்டம் நல்ல அருமையான ஒரு வலியுறுத்தல் தான். இப்போ இது இந்த 9 தான் இப்போ வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க மக்களே. 133 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 133 என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. அதை பொது வெளியில் அதை வெளியே விட்டாங்கன்னா அதிமுக கட்சி விட்டதுனால் நாம் அதை படித்து பார்த்து ஒரு டீட்டெயில்டான ஒரு சம்மரி போடலாம், அனலைசிஸ் போடலாம். ஒருவேளை இதை வந்து வெளியே விடாமல் அப்படியே வச்சுருந்துட்டு 2026 அப்படி சேர்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வெளியே விட்டால் அது 26க்குள்ளே அது வந்து வெளியே கசிஞ்சு லீக் ஆகிடும். இப்படி போயிடுச்சுன்னா 2026 புதுசாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நாம் விசாரித்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு 24 இந்த எலெக்ஷனில் வந்து தான் தலைமையில் எலெக்ஷன் நடந்து நாங்கள் அப்படியே அந்த ஓட் பேங்கை வச்சுருப்போம் அப்படிங்கிறதை காட்டுவதற்காக மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவருடைய மெயின் ஃபோக்கஸ் 2026 தான். அப்போ இந்த 133 வலியுறுத்தல்களுமே தேர்தல் பிரச்சாரமாக, அந்த பரப்புரையாக, மேனிஃபெஸ்டோவாக 2026 அப்படியே வரப்போகுதான் நமக்கு தெரியல. ஸோ அதனால தான் வெளியே விடாமல் இருக்காங்க நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. பட் எனிவேஸ் தட்ஸ் தேர் ஓன் பாலிசிஸ். பட் பார்த்த வரையில், வெளியே வந்த வரையில் நிறைய திட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் அவங்க டோல்கேட் ரிமூவ் பண்ணுற ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க, வலியுறுத்த சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து திமுகவுடைய அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவும் இவங்க மேனிஃபெஸ்டோவும் கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் சிமிலராக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இங்கே தெரிய வருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வெளியிடாமல் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ விஷயம் வந்து அப்படியே இருக்குது, அப்படி இல்லாமல் இருக்குது, இன்னும் புதுசாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் எனக்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே விட்டாங்கன்னால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.